அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து ஒரு வாட்டர் வாஷ் வச்சிருக்கிற ஒரு ஜாதகம். ஆனால் இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு சொந்த கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க, ட்ராவல்ஸ் அப்படின்னு சொன்னார். என்ன காரணம், அவருக்கு ஏன் அந்த தொழில் செட் ஆகுமா என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஜாதகம் வந்துகிட்டு இருக்கு, லக்னம் கடக லக்னம், மீதியெல்லாம் வந்து கிரக நிலைகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ராகு தசை நடக்கிறதுனால அதோட டிகிரி அமைப்பு சொல்லியிருந்தேன். ராகு 6 டிகிரி, குரு 29 டிகிரி, செவ்வாய் 19 டிகிரி, கேது 6 டிகிரி. இதுதான் அமைப்பு. இந்த அமைப்பில் ராகு தசை நடந்துட்டு இருக்கு. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, நீர் வீடுகள்லாம் வலுத்திருக்கு, நீர் வீடுகள் ஃபுல்லும் வலுத்திருக்கு. பார்த்தீங்கன்னா குரு வந்து மீனத்தில் உட்காந்து நீர் வீடுகள்லாம் வலுத்திருக்கு. சனி அதிக சுபத்துவமான கிரகம் வந்து சனி தான். செவ்வாயையும் பார்க்குறாரு, சனியையும் பார்க்குறாரு. செவ்வாயை வந்து கிட்டத்தட்ட 10 டிகிரி டிஃப்ரென்ஸில் பார்க்குறாரு, சனி வந்து கிட்டத்தட்ட 5 டிகிரி டிஃப்ரென்ஸில் பார்க்குறதுனால நெருக்கமான பார்வை சனிக்கு கிடைக்கிற அடிப்படையில் வந்து சனியின் சுபத்துவமான தொழில்கள் தான் நடக்கும். இந்த நீர் வீடுகள் இது எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு வாட்டர் வாஷ் தொழில் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து நான் அக்யூரேட்டாக நான் கண்டுபிடிக்கல. அவர்கிட்ட கேட்டேன், அவர் தான் வந்து வாட்டர் வாஷ் தொழில் வச்சுருக்கேன்னு சொன்னார். இந்த ரீதியாக வந்து அது செட் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு வேண்டி பார்த்தேன். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, அந்த தொழிலில் வந்து நஷ்டமாயிட்டாங்க அப்படின்னாரு. தொழில் வந்து உங்களுக்கு நஷ்டமாகாதுங்க, இந்த தொழில் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். தசாபுத்தி அமைப்புகள் ஒத்துழைக்கணும். அதாவது ஒரு கிரகம் சுபத்துவமாக இருந்தால் அந்த எண்ணங்களும் தொழில்களும் நம்மளுக்கு அமையும். அந்த அடிப்படையில் தான் வச்சிருக்காரு. சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா, அதுக்கு வந்து நம்ம தசாபுத்திக்கு போயிடணும். தசாபுத்தி சரியில்லாத காலத்தில் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்கள் வந்து நடக்காது. பார்த்தீங்கன்னா ராகு திசை எனக்கு பெருசாக நல்ல பலன்களை செய்யலைனார். ஏன்னா ராகு சுபத்துவமாக இல்லையே. குரு வந்து 29 டிகிரி, ராகு 6 டிகிரி, 23 டிகிரி விலகினார்னா அப்போ குருவோட எந்த டச்சிலையும் இல்லைன்னு அர்த்தம். இதே இது குரு கூட நெருங்க ராகு திசை எக்ஸலண்டான பலன்களை கொடுக்கும், குரு திசை வந்து அங்கே சோழி முடிஞ்சு போயிடும். இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இவருக்கு ராகு திசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ராகு திசையில் சஷ்டாஷ்டக புத்தி அமைப்புகளில் புதன் புத்தி அந்த அளவுக்கு வந்து பெருசாக விசேஷமாக இருந்திருக்காது. அதுக்கப்புறம் கேது புத்தி வரும்போது இவருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜென்ம சனி, இவர் உத்திரட்டாத 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. சென்ம சனி அந்த காலகட்டத்தில் இவர் வந்து மாட்டியிருந்திருப்பார், ஜென்ம சனி காலகட்டத்தில் மாட்டியிருந்திருப்பார். கேது புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சுக்கிர புத்தி, அதுவும் சஷ்டாஷ்டக அமைப்பில் தான் இருக்குது. சஷ்டாஷ்டக அமைப்புக்கு வந்து ஸ்தான பலம் விதி விலக்குனாலும் பெரிய நல்ல பலன்களை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் சூரிய புத்தி, அதில் ஸ்தான பலமும் இல்லை. சுக்கிர புத்தியிலனாலும் ஸ்தான பலம் இருந்தது, சூரிய புத்தியில் சஷ்டாஷ்டக அமைப்பில் ஸ்தான பலம் இல்லைங்கிறதுனால கடுமையான விளைவுகளை ஏற்படுத்திடுச்சு. இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து இந்த வாட்டர் வாஷ் தொழிலை வச்சு பார்த்துருக்காரு. ஏற்கனவே பல தொழிலை மாற்றிருக்காரு. இந்த வாட்டர் வாஷ் தொழிலை வந்து இந்த கரெக்டாக இந்த சூரிய புத்தியில தான் வச்சிருக்காரு. நான் வந்து சொன்னேன், வாட்டர் வாஷ் தொழில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க, ஆனால் செட் ஆகலைன்னா சரியில்லாத காலகட்டத்தில் வச்சிருப்பீங்க. சூரிய புத்தி வந்து முடிஞ்சு இப்போ ஒரு 2 மாதம் ஆகுது. கரெக்டாக சூரிய புத்தியில் நீங்கள் வச்சிருந்தீங்களான்னு கேட்டால் ஆமாங்க, சூரிய புத்தியில் படாத பாடு படுத்திடுச்சுங்க. தொழில் மட்டும் இல்லை, ஃபேமிலியில் எல்லா விதத்துலையும் பிரச்சனை கொடுத்துட்டுச்சுங்க. 2ஆம் அதிபதியாக வராருங்க, நீச்சனாக இருக்காரு, சஷ்டாஷ்டகமாக வேற உட்காந்துருக்காரு. அதனால தான் இந்த பிரச்சனைகள் ஃபுல்லாக 2ஆம் இடத்த ரீதியான எல்லா பிரச்சனைகளும் அவர் வந்து கொடுத்துருப்பாருங்க அப்படின்னா ஆமாங்க அப்படின்னாரு. இந்த தொழில் எனக்கு செட் ஆகுமாங்க, இப்போ நான் வந்து ட்ராவல்ஸில் வந்து ஒரு காரை ஓனாக போட்டு நானே டிரைவராக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக சனி சம்மந்தப்பட்ட இந்த வாட்டர் வாஷ் தொழில் உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும். அது கட்டாயம் நீங்கள் செய்யலாம். இப்போ சந்திர புத்தி நடந்துட்டு இருக்கு, உங்கள் லக்னாதிபதி புத்தி தான் நடந்துட்டு இருக்கு. 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. சந்திர புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் செவ்வாய் புத்தி, 3ஆம் இடம் வெற்றியை தரக்கூடிய 3ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் புத்தி, உங்கள் லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி வரக்கூடிய செவ்வாய் புத்தி, ராகு தசை செவ்வாய் புத்தியில இருந்து நீங்க தொடங்குங்க. கண்டிப்பா நல்ல நிலைமையில வந்து நீங்க அந்த தொழிலை வந்து சக்சஸ் பண்ண முடியுங்க அப்படின்னு சொல்லி அந்த காரக சுபத்துவம் பாவக சுபத்துவம் வழியா எப்படி ஒரு தொழில் அமையுது அப்படிங்கிறதுக்கு நீர் வீடுகள் வலுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாவக சுபத்துவம், காரக சுபத்துவங்கள் ரீதியா சனியின் சுபத்துவம் சேர்ந்து ஒரு இந்த வாட்டர் வாஷ் தொழில் வந்து நல்லபடியாக வந்து சாதகமான தசாபுத்திகளில் கை கொடுக்கும். அடுத்து வர்ற குரு திசையும் ராகுவோட நெருங்காத காரணத்தினாலையும் 9ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் 6ஆம் அதிபதியாக இருந்தால் கூட அவர் 9ஆம் வீட்டோட தான் தொடர்பில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக குரு திசையிலேயே வந்து நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும். அந்த குரு திசையிலேயே சஷ்டாஷ்டக புத்தி அமைப்புகள் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்ச ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.